ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம வந்து நேற்று இந்த பாட்டில் கவரில் பார்த்திங்கன்னா ஒரு 6-11 லைன்ஸ் போட சொல்லியிருந்தேன் உங்களுக்கு 32ல். எப்படி இன்க்ரீஸ் ஃபஸ்ட்டு 8 மேஜிக் ரிங்கில் 8 டிசி போட்டு அப்புறம் 2 லைன் போட்டு 16 பண்ணியிருந்தோம். அப்புறம் 16 உங்களுக்கு வந்து 24 ஆச்சு. அப்புறம் 32 வந்து 1 2 3 லைன் போட்டிருக்கோம் நம்ம பாட்டில் கவரில். இப்போ 32 ஒரு 7 லைன் போட்டிருக்கோம். 32 மட்டும் ஒரு 5 6 3 லைன் போட்டிருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா இப்போ இதோடைய கலர் சேஞ்ச் பண்ண போகிறோம். இப்போ நான் வந்து இதுக்கப்புறம் இதில் வந்து க்ரீன் கலர் ஆட் பண்ண போகிறேன். 2-3 மெத்தடில் ஆட் பண்ணலாம். நூல் வந்து த்ரெட் வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த க்ரீன் கலர் எடுத்துக்கிறேன். இதில் ஒரு ஸ்லிப் நாட் போட்டுக்கோங்க. க்ரீன் கலர் எடுத்து இதில் ஒரு ஸ்லிப் நாட் போட்டுக்கோங்க. ஸ்லிப் நாட் போட்டுட்டு நம்ம வந்து இதில் க்ரீன் கலரை ஆட் பண்ணுவோம். க்ரீன் கலர் இப்படி ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணிட்டு இந்த த்ரெட்டை நல்லா இழுத்துக்கோங்க. இப்படி இதோடு வச்சுக்கோங்க. 2 த்ரெட்டுமே இதோட இது பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு 2 செயின் போடுறோம். 2 செயின் போட்டு 2-3 செயின் போட்டுக்கோங்க. செயின் போட்டுட்டு ஃபஸ்ட்டு 1 2 இந்த செயினை விட்டு ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்த செயினில் ஒரு டிசி போட்டுருங்க. அப்புறம் 1 2 செயின் போட்டுட்டு அதே இப்போ ஒரு டிசி போட்டிங்களா இதே செயினில் ஒரு டிசி போட்ட இடத்துலையே பாருங்கள், ஒரு டிசி போட்டோம்ல இந்த இடத்துலையே நம்ம வந்து இன்னொரு டிசி போடுறோம். புரிஞ்சுதுங்களா? போட்டுட்டு அகைன் 1 2 விட்டுருங்க. விட்டுட்டு 2 நாட்டு ஸ்லிப் பண்ணிட்டு 3வது நாட்டில் திருப்பி ஒரு டிசி. புரிஞ்சுங்களா? திருப்பி ஒரு டிசி போடுறோம். 2 செயின் போட்டுக்கோங்க. 2 செயின் போட்டு ஒரு டிசி அதே இதில் தான் ஃபஸ்ட்டு ஒரு டிசி போட்டோம்ல அதே இதில் எகைன் ஒரு டிசி போட்டுக்கோங்க. திருப்பி என்ன பண்ணுங்கன்னா 1 2 இது ஸ்கிப் பண்ணிவிட்டு 3வது இதில் 3வது செயினில் ஒரு டிசி 2 செயின் போட்டுட்டு திருப்பி ஒரு டிசி அதே இதில் தான் போட்டு பார்த்திங்கன்னா இந்த ரோல் ஃபுல்லும் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். க்ரீனில் பாருங்கள் இப்படி வரும் உங்களுக்கு. இடையில 2 செயின் ஸ்கிப் பண்ணியிருக்கோம். ஸ்கிப் பண்ணி இது ஃபுல்லாக இப்படியே தான் போடணும். திருப்பி சொல்கிறேன். 1 2 போட்டுக்கோங்க. போட்டுட்டு 3வது செயினில் நம்ம ஒரு டிசி போட்டுக்கலாம். டிசி போட்டு 2 செயின் போட்டுட்டு அகைன் அதுலேயே எதில் போட்டோமோ அதுலேயே ஒரு டிசி போடணும். பார்த்திங்கன்னா இப்படி விவியாக வரும் ஃபுல்லாக. திருப்பி இங்கே எந்த செயினும் ஆட் பண்ண வேண்டாம். இங்கே திருப்பி அகைன் 1 2 ஸ்கிப் பண்ணி 3வது செயினில் அதுக்கப்புறம் ஓகேங்களா? இந்த ரோ ஃபுல்லும் இப்படியே கம்ப்ளீட் பண்ணணும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த ஸ்டிச்சு ஃபுல்லாக முடிச்சாச்சு வி ஷேப்பில் போட்டு. இப்போ நெக்ஸ்ட்டு வேறு கலர் யான் ஆட் பண்ணலாம். நான் வந்து ஆரஞ்சு கலர் ஆட் பண்ணுறேன். சேம் அதே மாதிரி ஸ்லிப் நாட் போட்டுக்கோங்க. ஸ்லிப் நாட் போட்டு ஸ்லிப் நாட் போட்டுருங்க. இப்போ என்ன பண்ணுறோன்னா இந்த ஆனை நம்ம கட் பண்ணி விட்டுடலாம். கட் பண்ணிட்டோம் நம்ம. பார்த்திங்கன்னா
நான் ஆரஞ்சு கலர் ஆட் பண்ணுறேன். இங்கே பாருங்கள் இப்படி வச்சுருக்குல்ல, ஆட் பண்ணிட்டு அந்த க்ரீன் த்ரெட்டு இழுத்துருங்க நல்லா. இப்போ என்ன பண்ணலான்னா நம்ம சேர்த்து பிடிச்சிட்டு ஒரு செயின் போட்டுட்டு என்ன பண்ண போகிறோன்னா இந்த வி இருக்கு இல்லைங்களா, இந்த வியில் நம்ம ஒரு 5 ட்ரிபிள் ட்ரீசி போட போகிறோம். பாப்கார்ன் ஸ்டிச் தான் பண்ண போகிறோம். அதில் ஒரு 5 1 2 3 3 1 2 3 4 5 6 போட்டுக்கோங்க. 6 போட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா இழுத்துட்டு இந்த ஸ்டிச்சுக்கு பேர் வந்து பாப்கார்ன் ஸ்டிச். உங்களுக்கு ஃபஸ்ட்டு போட்டிங்க இல்லையா, அந்த டிசியில் வச்சு இப்படி கொண்டுட்டு 1 2 3 போட்டுட்டு நெக்ஸ்ட் வி எங்கே இருக்குது பாருங்கள், இங்கே இருக்குது. நெக்ஸ்ட் வியில் ஏகைன் 5 டிசி போடுறோம், 6 டிசி போடுறோம். நாலு இதை விட்டுருங்க. விட்டுட்டு இந்த டிசி உள்ளேருந்து எடுத்துருங்க. எடுத்த பிறகு 1 2 3 செயின் எகைன் நம்ம எங்கே போடுறோம்னா இந்த வீல. சரிங்களா, இந்த ஸ்டிச் ஃபுல்லும் இப்படியே தான் வரும் உங்களுக்கு. இப்போ இந்த ஸ்டிச்சுக்கு பேர் நமக்கு வந்து பாப்கார்ன் ஸ்டிச். இப்படி பார்த்தீங்கன்னா 5 போட்டுட்டு ஃபஸ்ட்லேருந்து எடுத்து இதிலேருந்து ஜாயின் பண்ணிடுவோம். ஜாயின் பண்ணி எகைன் 1 2 3 3 செயின் போடுறோம். திருப்பி இந்த வீல கொண்டு ஒரு 5 டபுள் க்ரோஷெட் போடுறோம். இப்போ நெக்ஸ்ட்டு யான் மாற்றிட்டு இது பண்ணலாம். இது வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எந்த டவுட்டாக இருந்தாலும் நம்ம வாட்ஸ்அப் நம்பர் இல்லை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு நீங்கள் போட்டு அனுப்புங்க. எதாவது தப்பு இருந்தால் நான் சொல்கிறேன். வாட்ஸ்அப் நம்பர் இது பண்ணுறேன். பார்த்திங்கன்னா இதில் 5 டிஷி போட்டாச்சு. இப்போ 1 2 3 போட்டாச்சு. இப்போ இந்த இடம் வந்தாச்சு. ஸ்லிப் நாட் போட்டு ஃபினிஷிங் பண்ணிடணும். நம்ம கவுண்டிங் ரொம்ப முக்கியம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நம்ம ஸ்லிப் நாட் போட்டோம். இப்போ திருப்பி நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ஒயிட் தான் ஆட் பண்ண போகிறேன். இந்த ஒயிட் கலர் ஆட் பண்ண போகிறேன் பாருங்கள். சேம் அதே தான். ஒயிட் ஆட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஸ்லிப் நாட் போட்டுக்கணும். அந்த கட் பண்ணுற த்ரெட்டை நம்ம போடுற அந்த நாட்டோடய ஆட் பண்ணி கொண்டு வந்துடணும். பாருங்கள், இப்போ இதை கட் பண்ணிடலாம். கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஸ்லிப் நாட் போட்டு வச்சுருக்கிற ஒயிட் எடுத்துக்கலாம். ஒயிட் எடுத்து இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஒயிட்டை ஆட் பண்ணிட்டோம்.
ஒயிட் ஆட் பண்ணோன்னா ஒரு செயின் போட்டுக்கோங்க. 2 செயின் மொத்தம் போட்டுட்டு இப்போ இந்த கேப்பில் தான் நம்ம போட போகிறோம். இந்த கேப்பில் எவ்வளோ பண்ண போகிறீங்கன்னா ஒரு 3 டிசி போட போகிறோம். இல்லைன்னா 4 டிசி சரிங்களா. அந்த வந்து 3 டிசி போட்டுட்டு நெக்ஸ்ட் இது பாருங்கள், இந்த கேப்பில் தான் போட போகிறோம். பார்த்திங்கன்னா அந்த கட் பண்ண த்ரெட்டை அப்படியே இது கூடயே உள்ளே வச்சு போட்டுடலாம். நம்ம அது கட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது உங்களுக்கு. பார்த்திங்கன்னா திருப்பி அப்படியே வரிசையாக ஒவ்வொரு இதுலையா 3 டிசி. இப்போ நெக்ஸ்ட் இதில் 3 டிசி. இது ஃபுல்லாக போட்டுட்டு இருந்தால் லாங் வீடியோ ஆகும். பார்ட் 3ல் எப்படி முடிக்கலாம், ஹேண்டில் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். 1 2 3 டிசி. இந்த ரோ ஃபுல்லும் இதே தான். எங்கே போடுறோன்னு பார்த்தீங்களா, இந்த கேப்பில் தான் 3 போடுறோம். 3 செயின் போட்டோம் இல்லையா, அந்த 3 செயின் போட்ட இடத்துல தான் நீங்கள் ஃபுல்லாக இது போடணும். இப்போ பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நம்ம வந்து 3 லைன் போட்டு முடிச்சிட்டோம். இந்த கடைசியில் வந்து ட்ரிபிள் குரோஷே 3 போட்டு இந்த இடத்துல வந்து நம்ம ஒரு ஸ்லிப் நாட் போட்டுருவோம். ஸ்லிப் நாட் போட்டு என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு 2 செயின் போட்டுக்கோங்க. 2 செயின் போட்டுட்டு இப்போ ஒவ்வொரு செயின்லேயும் 3 டிசி போட்டு எவ்வளோ லைன் வேணுமோ நம்ம போட்டுக்க வேண்டியதை பாருங்கள். மேலே இருக்கலையே இந்த செயின் இதில் போட்டுக்கோங்க. எந்த இதுவும் கிடையாது. இப்படி போட்டுட்டு அப்படியே இந்த ரோ ஃபுல்லாக அப்படியே போட்டுட்டு போக வேண்டியது உங்களுக்கு. இந்த ரோ போட்டுட்டு ஒரு 5-6 லைன் போட்ட அப்புறம் இதே லைனை ரிப்பீட் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம ஃபினிஷிங் பார்க்கலாம். இப்போ இதை போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சின்ன ஃப்ளவர் மாதிரி வரும் வாட்டர் பாட்டில். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லைன் வந்து ஒரு 5 லைன்ஸோ இல்லை 4 லைன்ஸோ போட்டுட்டு எகைன் இது ரிப்பீட் பண்ணணும். நீங்கள் இதை போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த லைன்லேயும் உங்களுக்கு எதுவும் கிடையாது. அப்படியே ஒவ்வொரு செயினுக்கும் நம்ம வந்து டிசி போட்டுட்டு வந்துடுவோம். அவ்வளோதான். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ஃபினிஷிங் பார்க்கலாம். பார்த்தீங்களா, ஒன்றும் இல்லை, இப்படியே தான் ஃபுல்லாக இப்போ போடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.